கன்னி தமிழ் பருத்தோங்கிருக்கும் இந்த காஞ்சாபுரமான நகரத்தில் அருள் பாலிக்கும் ஐயருக்கு வையம் ஐயன் சொரிமுத்தையனார் மருதூருடையார் உடையார் சச வருவார் என் அம்மை முத்தார வடிவால் முப்பந்தரி சக்கியம்பா மொழிகுழலால் வருவாள் அழகு நீல நீலியானவள் வருவாள் மாடல் சுடலை மாடரோடு பரிவார மூர்த்திகள் வருவார் ஊரவருக்கு வருவார் நமக்கும் வருவார் ஒரு நாளும் ஒரு தாழ்வில்லையே தாழ்வில்லையே வருவாரம்மா நமக்கூறாரும் தாழ்வில்லையம்மா ஆடிய பாதம் நெடிய கருணை ஆடிய பாதம் நெடிய கருணை யானை முகத்தோனே விநாயகா முகத்தோனே விநாயகா தேடிய போது வல்லமை உடனே தேடிய போது வல்லமை உடனே வந்தருள்வாய் விநாயகா ஆடிய பாதம் இடிய கருணை முகத்தோனே விநாயகா ஆனை முகத்தோனே விநாயகா பெரிய போதே வல்லமை உடனே எதிராறு முறிவாம் பாடிய நாவல சோடிய தமிழை பாடிய நாவல சோடிய தமிழை பகரும் பெருமானே விநாயகா மகளும் பெருமானை விநாயகா நாடிய நாவல நாவிட வந்துழைப்பார் நாடிய நாவல
கணபதியை என் குருவே கணபதி என் குருவே இடையும் உனை மறைத்து கணபதி உனை பாட வளம் இருக்கும் அழகிளி வளம் இருக்கும் அழகிளி எந்த வாய்க்கு வர வேணும் அம்மா இடம் இருக்கும் கலைமா இந்த நாளில் வந்த அருள் கலைமாக வந்து அருள் கூறுவார் குறவள்ளி மனைவாரா குறவள்ளி மனைவாரா நகர் வளர் முருகா மலையனை செந்துருமகளே வடமையில் நம்பிகை மகளை புலைமகளே மதி எனக்கருள்வா கொடுத்த காளியம்மா எனக்கு வந்து முன்னருள்வா நீ அல்லவோ எனக்கு நீ அல்லவோ எனக்கு நினைவுறந்து அருள் புரிவா அம்மா உந்தன்பா இல்லவோ துணை எனக்கு நினைவுதர வேணும் அம்மா பாடறியேன் படிப்பறியேன் பட்டியுள்ள நான் இடறியேன் எழுத்தறிவேன் ஏழு வகை நான் அறியேன் பாடறியனால் அறியேன் படிக்க வைதாய் தாய் தகப்பன் எழுதியனால் அறியேன் எழுத வைத்தார் என் குருவும் கற்றவர்கள் வெண்பாதமே கரவிடையும் நாங்கள் மறப்பதில்லை ஒருவர் ஒருவரை ஒருவர் என்பார் உலகத்தில் அனைவரும் உலகத்தில் அனைவரும் குரு எனக்கு உருவாக சனித்ததொரு சனித்தவரே கையாளினை 10 மாதம் சென்ற மாதம் சென்றார் உருவாக பிறப்பித்த மாதா மாதா பிதா
நீர்வளம், நிலவளம், கோள்வளம், குடிவளம் பொருந்திய நாடாகத்துகளும் கன்னித்தமிழ் பெருத்தோங்கி அழகாகவே வாழ்ந்து வருகின்ற சீமையாக விளங்கும் இந்த கல்சாபுரம் நன்னகரம். நன்னகரத்தில் அதாவது தாமிரபரணி நதிக்கரை அழகாக அருகாமையில் சரி தங்கம் பாயும் என்று சொல்வார்கள். தரணி பாயும் தங்கம் மலக்குமாம் தாமிரபரணியில். இந்த அழகான தாமிரபரணி நதிக்கரை ஓரமாக சாலை கரைச்சாக அமர்ந்து கொண்டிருக்கிறாளே நம்பிகை. ஆமா, முப்பந்தரத்து இசைக்கு அம்மாள். அவளுக்கு பல பேர் உண்டு. ஆமா, முப்பந்தரத்தில் அமர்ந்தனால் முப்பந்தரத்து இசைக்கு, இசைக்கு சாலைக்கரை ஓரத்தில் அமர்ந்ததனால் சாலை இசைக்கு, வாக்கரை அமர்ந்தனால் சாலக்கரை இசைக்கு, இசைக்கு அல்லவா, நொச்சியடியில் அமர்ந்தனால் நொச்சியடி இசைக்கு, படித்துறையில் அமர்ந்தனால் படித்துறை இசைக்கு, படித்துறை இசைக்கு, வேப்ப மரத்தில் அமர்ந்தனால் வேப்பம்பொடி இசைக்கு, ஆமா, புலவக்கல் அமர்ந்தனால் புலவக்கல் இசைக்கு இசைக்கு. இன்னும் அவர் பேரை சொல்லிக்கிட்டே போய்கிட்டே இருக்கலாம். ஏனென்றால் என் அம்மா பூ வச்சு போனாலும் விட மாட்டா, பொட்டு வச்சு போனாலும் விட மாட்டா, பட்டு கட்டி போனாலும் விட மாட்டா, சாதாரணமா போனாலும் விட மாட்டா. அவளுக்கு யாரெல்லாம் பிடிக்கும் உடனே பிடிச்சிடுவா. சரிதான், யாரெல்லாம் பிடிக்கும் பிடிச்சுக்கிடுவா, அவங்க பின்னால தொடர்ந்துருவா. ஆளை பார்த்தெல்லாம் கணக்கு பண்ண மாட்டான். யாரும் வராங்களோ அம்பட்டாங்க பம்பிட்டு அவ மனசுக்கு யார பிடிக்கும் உடனே பிடிச்சிடுவா. அவா என்ன கணக்கு போட்டுலாம் பிடிக்கிறது கிடையாது. ஏன்னா பாருங்க, இசைக்கம்மன் கோயில் என்று சொன்னா மாற்று மதத்தினரும் அழகாக வந்து வணங்கி செல்லக்கூடிய இடமாத்தான் சில கோயில் இருக்கும். அவங்கதான் வந்து பொங்கல் விட்டு போவாங்க, பொங்கல் விடுவாங்க, தேங்காய் வளர்ப்பாங்க, ஆமா, திருநெல்வேலி பூசிட்டு அங்கே போய் வச்சுடுவாங்க. அப்பேற்பட்ட அருள் தரும் தெய்வமாக அமர்ந்து கொண்டிருக்கிறார் என் அம்மையும் அழகாக முப்பந்தரத்து இசைக்கு அம்மாள். மையனாக அமர்ந்து கொண்டிருக்கிறான் ஐயன் அரிகர புத்திரன் ஐயன் தர்மசாஷாவா விளங்குகின்ற ஐயன் சொரிமுத்து ஐயனாரோடு மருதூர் உடையார் சாஷா உடையார் சாஷாவோடு இன்னும் அழகாக பரிவார மூர்த்திகளாம் அழகாகவே இந்த பங்குனி மாதம் 2வது வியாழன் வெள்ளி குடைவிழாவை செவ்வனவே சீரும் சிறப்புமாக நடத்துகின்றவர் யார் தெரியுமா? யாரு? குலாலர் வம்சத்திலே உதித்திருக்கின்ற ஸ்ரீமான் பூமான்கள். அத்தனை பேருக்கு இந்த கோயில வரி உண்டு. ஆனா இந்த கொலை தனி கொலை. இந்த குடவிழாவை சீரோடும் சிறப்போடும் அழகாக தனித்து ஊர் மக்களுடைய ஒத்துழைப்போடு இந்த விழாவினை அழகாக நடத்துகின்ற சீமான் பூமான் யார் என்றால் யாரு? ஐயா திருவாளர் ஆறுமலை வீடுக்கெல்லாம் அதிபதியாக விமர்ந்து கொண்டிருக்கிறானே ஆறுமுக பெருமான். அவருடைய பேர் நாமம் தாங்கியிருக்கின்ற ஐயா ஆறுமுக வேளார் அவர்கள் திருமதி சுடலையம்மாள் அவர்கள் இல்ல குடைவிழா, குடும்ப குடைவிழா, சுற்றத்தாருடைய அன்பும் பண்பும் பாசத்தோடு சரி இந்த விழாவை சிறப்பாக இன்று முதல் நாள் குடி அழைப்பு திருநாள். குடி அழைப்பு திருநாள் அல்லவா? இங்கு யார் தோன்ற வேண்டும்? யார் தோன்றணும்?
அரிக்கும் சிவனுக்கும் நடுகால் உதித்த ஐயன் அரிகர புத்திரன் ஐயன் தரால் உதித்த ஐயனாக விளங்கும் ஐயன் அரிகர புத்திரன் ஐயன் தர்ம சாஸ்திரா தோன்ற வேண்டும் வேண்டும் வேண்டும். ஐயன் பிறந்ததுக்கு அப்பால் என் அம்மாள் இசைக்கு அம்மாளுடைய ஆட்சி பெருக வேண்டும் பெருக வேண்டும். அந்த ஐயன் தோன்றுகிறான். எங்கே எங்கே தோன்றுகிறான்? அந்த ஐயன் தோன்ற வேண்டும் அல்லவா? எங்கே தோன்றுகிறான்? எங்கே தோன்றுகிறான்? ஐயனுடைய கதைகள் வாழ ஐயனுடைய கதை வாழ முகத்தோடு வந்த அருள் சாஷாரின் கதை வாழ அணுவுக்கும் அனுபானவன் பெரிதுக்கும் பெரிதானவன் ஆதி அந்தம் இல்லாத அருள் பெரும் ஜோதியாக தனிப்பெரும் கருணை உள்ளம் படைத்தாண்டவன் எல்லாம் வல்ல இறைபெருமான். சரி, அந்த பகவானோடு அம்பிகையும் அழகாக பார்வதாதேவி அம்பிகை உமையாலும் கொடுவாக வந்திருக்கிறார் இருக்கிறார்கள் அல்லவா? இவர்கள் மட்டும்தானா?
33 கோடி தேவாதி தேவர்கள் 48,000 கோடி ரிஷிமார்கள் கிண்ணறர் கண்புருடர்கள் கருடகாந்தர்கள் அஷ்டரெட்டு பாலர்கள் நால்முகன் நல்முகன் நல்ல கலை கூட்டு முகாமுனிவன் அகசியன் புலசியன் அழகு கொம்புமா முனிவனோடு சோதி சொல்லதோலும் நாரத மகா முனிவனோடு அந்த கைலாய மலைகளை அமர்ந்திருக்கும் நேரம் அந்த ஆண்டவனுடைய அருளாலே பகவானுடைய சிவனாருடைய கிருபையினால் அந்த பகவான் ஈசனுடைய அருளாலை 7 உலகம் பத்மாசூரனாகிய வல்லரக்கன் பத்மாசூரன் என்று முதல் பெயர் ஆண்டு வருகிறான். பத்மாசூரன் என்று முதல் பெயர் உலகந்தே பெயரானவன் அல்லவா? பத்மாசூரனான் அவன் ஆண்டு வருகின்றான். வல்லமையோடு அவன் பிறந்ததனால் வல்லரக்கன் என்றும் பத்மாசூரனாகிய வல்லரக்கன் அவனி சூழும் நாட்டை ஆண்டு கொண்டு வருகிறான். அவனி சூழும் 55 நாடுகள் எல்லாம் ஆண்டு வருகிறான். அவனை சூழும் உலகம் 56 தேசத்துக்கு அவனே அதிபதி, தலைவனே வந்தான். நீதி தவறாமல், நேர்மை தவறாமல், நெறிமுறை விலகிடாமல் அந்த பத்மாசுரனாகிய வல்லரக்கன் அழகாக பாதாள நாட்டை எப்படி ஆண்டு வருகிறான் தெரியுமா? எப்படி ஆண்டு வருகிறான்? மன்னாதி மன்னவன் அழகாக அன்பு நெறி விலகாமல், ஆமா, நீதிமுறை தவறாமல் நீதி தவறாமலும் மாறப்படும். அந்த பத்மாசுரனாகிய வல்லரக்கராட்சுதனானவன் அவனை உலகம் சூழும் மன்னாதி மன்னவனாக திறகிறானே அழகாக வல்லரக்கன். அந்த வல்லரக்கன் அழகாக ஆண்டு வருகின்ற போது அவன் நீதியோடு நேர்மையோடு தவறாமல் அதில் ஒரு கடமை வாங்கி ஆராய்ச்சி மணியங்கு மறுநீதி விலகாமல்
அந்த பத்மாசுரனாகப்பட்ட வல்லரக்கராட்சுதன் அவனு சூழும் உலகமெல்லாம் ஆண்டு வருகிறார் வல்லரக்கன் பாதாள உலகத்திலே அந்த பத்மாசுரனாகிய வல்லரக்கன் ஆடுகிறார். நீதி தவறாமல் நேர்மை தவறாமல் ஆண்டு கொண்டவதான் அல்லவா. மாசத்துக்கு 3 மழை 3 மழை பொழிகிறது. எதுக்கு? மாதத்துக்கு 3 மழை பொழியுதுங்க. அங்க நீதி இருந்தது, அங்க அழகாக மழை பொழிந்தது அல்லவா. அப்ப நீதியோடு ஆண்டான். நீதியோடு ஆளுகின்ற மன்னவர்க்கோ ஒரு மழை. சரிதா. வேதங்கள் தவறாமல் ஓதுகின்ற வேதியல் கோர் மழை 2. கற்புணரி தவறாத மங்கையர் கரசிக்கென்று ஒரு மழை. அப்ப 3 மழை பொழிந்தது. ஆமா, ஒன்னே மாதிரி மாதத்துக்கு 3. இப்ப மாசத்துக்கு இப்ப வருஷத்துக்கு 3 மழை பெய்யுமா பெய்யான்னு தெரியல. உண்டு 3 மழை பெய்யுத. பெஞ்சா அடமழை மழை பெய்யுது. ஒரு காட்டு காட்டிட்டு பெய்யுது. இல்லன்னா ஐயோ வானத்தை பார்த்துக்கிட்டு கொண்டிருக்கு. அப்ப நேரத்துல கார்த்திகை மாசம் அப்பிய மாசம் மழை பெய்யும். ஆமா. இப்ப சித்திரை மாசம் பங்குனி, அது கோடை மழை. இது வைகாசிலே பிறகு இப்படி மழை பெய்யுது. மழை பெய்யணும். காலம் தப்பி பெய்யுதுனா என்ன ஆகும் என்றால் பருவம் ஒம்பாக கட்டு போயிடும். காலம் தவறுனா பருவம் மாறும். சொல்லுவாங்க, ஒரு மனிதனுக்கு பசித்த நேரம் தான் சோறு கொடுக்கணும். பசியில அடங்குன பிறகு சோறு கொடுக்கப்படாது. அதனால எப்பவும் பயிர் செய்ய எப்போ எந்த நேரமும் அந்த நேரத்துக்கு தண்ணி வந்தா தான் மழைக்கு பூச்சிகள் விழாது. ஆமா. காலம் தப்பி மழை பெஞ்சிட்டுனா பூச்சிகள் விழாத ஆரம்பிச்சிடும். விழுந்துரும். காலம் தப்பி பெஞ்சினா. அதுக்குத்தான் மாதம் 3 மழை, வருடம் 3 பயிர்கள். ஆண்டவனுடைய அருளால் அந்த பாதாள வல்லரக்கன் அழகாக ஆண்டு கொண்டு வருகின்ற நேரம் அவனை சூழும் உலகமெல்லாம் மன்னாதி மன்னர்களுக்கு மக்கள் எல்லாம் சிறந்து ஓங்கி அழகாக எங்கு பார்த்தாலும் வாய்க்கால் வரப்பு சரி சொல்லுவாங்களா, குளம் குட்டை கிணறு எல்லாம் நிறைஞ்சிருக்கு. ஒன்னும் பாக்கி கம்மா எதுவும் பாக்கி கிடையாது. ஒன்னும் பாக்கி கிடையாது. எங்கு பார்த்தாலும் நீர் ஓட்டலாம் அப்படியே ஓடிக்கொண்டு இருக்கிறது. அவன் இருந்த ஆட்சியில அப்படி நடக்கு. அப்படி எந்த தண்ணி கோரி குடிச்சாலும் தண்ணி எப்படிமா இருக்கும். அப்படி தண்ணி அப்படி பார்க்கறதுக்கு ஒரு அழகா இருக்கும். ஏன் தெரியுமா? மணலோடு இருந்தது. மணல் இல்லாம போனா என்ன ஆகும் தெரியுமா? அந்த மணல் தான் தண்ணியை வந்து பில்டர் பண்ணி கொடுக்கும். எவ்வளவு பெரிய அசுத்தமாக வந்தால் கூட இப்ப ஒரு சில இடத்த மணல் நடக்கும், மற்ற இடத்துல மணலை காணும். என் கிணத்தை காணும் சொன்ன மாதிரி என் கிணத்தை காணும் கடையில உட்காந்துருக்கு. மணலை காணும். ஏன்னா அரிச்சுக்கிட்டு போயிருது. அப்படி மணல் பூரா அரிச்சு கடலுக்கு போயிட்டு அந்த பாதாள மன்னனுடைய ஆட்சியிலே நீர் உயர 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 வரப்பு உயர்ந்தது. வரப்பு உயர உயர நெல் உயர்ந்தது. நெல் உயர உயர மக்கள் குடிமக்கள் உயர்ந்தார்கள். குடிமக்கள் உயர உயர மன்னன் கோமகனுடைய செங்கோல் உயர்ந்தது. அப்ப குடி வாழ்ந்தாதான் அங்க கோமகம் வாழ முடியும். அப்பதான் மக்கள் எல்லாம் அவங்கவுங்க கொடுக்கக்கூடிய வரி, வீட்டு வரி, தண்ணி வரி, எலக்ட்ரிக் பில் வரி, டாக்ஸ் வரி, உள்ளூர் வரி, வெளியூர் வரி, ஜிஎஸ்டி எல்லாம் கொடுக்கணும். ஐயா யார் கொடுக்கறா? மக்கள் நாம தான் கொடுக்கிறோம். மக்கள் நாம கொடுத்தருவாதான் திருப்பி தராங்க. அந்த பாதாள வல்லரக்கராட்சுதனானவன் அவன் பாதாள நாட்டை தானே பட்டம் கூடி வாழும் போது வல்லரக்கராட்சுதனை மன்னனல்ல அங்கண்டார்கள் மன்னனுக்கு அப்பம் கொடுப்பார்கள், கைகட்டி வணங்கினாரே கொண்டு கொடுப்பார், பணம் கொடுப்பார், வணங்கு வரங்கிடும்
ஆட்சிகளை நீதியோடு நல்லதினால் ஆமா நேர்மை தவறாண்டதினால் நீதி முறை தவறிடாலை அந்த பாதாள நாட்டு மன்னர்கள் எல்லாம் சொத்து நாட்டு அரசர்கள் எல்லாம் சேர்ந்து அரக்கனுக்கு கப்பம் கொடுத்தார், காணிக்கை கொடுத்தார், அள்ளி அள்ளி கொடுக்கிறார், கிறிஸ்துபனம் கொடுக்கிறார், கீழ்பணிந்து நடந்தார். கப்பம் கொடுத்தான், கை கட்டி வணங்குதான். கிறிஸ்துபனம் கொடுக்கிறான், கீழ்பணிந்து நடக்கிறார். இப்ப நடப்பியா நீ? அப்படி நடக்குகின்ற போது அரக்கனுடைய கஜனா, அரக்கனுடைய இரும்பு பெட்டகம் இறஞ்சிட்டு சொல்வாங்கல்ல, பேங்க்ல அக்கவுண்ட்ல போட போட பணம் சேர்ந்துட்டே தான் இருக்கும். ஆமா, எடுக்காம இருந்தா சேரும், எடுக்கத்திலே இருந்தோம்னா அங்க குறைஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். கண்டிப்பா. செக்களவே பொண்ணு இருந்தாலும் செதுக்கு திங்க காணுவா காணாதுல்ல, எடுக்க எடுக்க குறையத்தான் செய்யும். ஆனா அரக்கம் எடுக்கல. ஏன் எடுக்கல? வந்துகிட்டே இருக்கு. வந்துட்டு இருக்கும் போது அதுக்கு என்ன செலவாகுது? சேருதுல்ல. இரும்பு பெட்டகம் எல்லாம் நிரம்பி வலியுது. நிறைஞ்சு போச்சு. மூளை மூளையா அடிக்க வைக்கன்னு சொல்றேன். அடிக்க வைக்க இடம் இல்ல, அடிக்க வைக்கிறதுக்கு இடம் இல்ல. அந்த பாதாள வல்லரக்கனுக்கும் அழகாகவே மக்கள் அள்ளி அள்ளி கொடுத்தாரே கப்பப்பணமானது. கப்பப்பணத்தை வாங்கினாரே. கப்பப்பணத்தை வாங்கி அவன் கஜனா நிறைந்ததல்லவா? ஆமா. என்ன ஆகுறது? அந்த அரக்கனுக்கு ஒரு ஆசை வந்ததை பாருங்க. என்ன ஆசை? அந்த ஆசை வேற மாதிரி ஆசை. அப்படியா? கணம் கணம் தான்கின்ற ஒரு மமதை, மன்மதை, ஆணவம், சரி, திமிர் வருகிறது. ஒரு மனிதனுக்கு வந்துரும்ல. எது வந்தாலும் பணம் வருகின்ற போது பக்குவத்தை இழந்து விடக்கூடாது. வந்துரும்ல. காசு இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும், நாளைக்கு போயிரும், சொல்ல முடியாது. இன்னைக்கு ஏன் பாக்கெட்ல இருக்கு, நாளைக்கு ஓம் பாக்கெட்டுக்கு மாறிடும். அதுக்கு பேர் தான், அதுக்கு பேர் செல்வோம். சென்று கொண்டே இருக்கும். காசு பணம் இருந்தாலும் பெரியார் சிறியார் என்பதை மதிப்பு மரியாதை வேண்டும். நீதி மறக்க கூடாது, நேர்மை தவறக்கூடாது, அறநெறி தவறக்கூடாது. சரி, நாம் எவ்வளவுதான் செல்வேந்தராக இருந்தாலும் மற்றவரை கண்ணை போல் எண்ண வேண்டும். என்ன வேணும்ல? அந்த பாதாள வல்லரக்கன் அரக்கன் கஜனா பெட்டி நிறைந்ததல்லவா? கண்டிப்பா. கஜனா நிறைந்த நேரம். சரி, கஜனா நிறைந்த நேரம் என்ன ஆக தெரியுமா? நிறைந்த நேரம் அரக்கனான வல்லரக்கனுக்கு பணம் நிறைய 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 அகம் ஏறுகிறது. கணம் மண்டகணம் ஏறிட்டு. ஏதாவது ஒருத்தனுக்கு மண்டகணம் வரும்னா காய்ச்ச வரும், தலைவலி வரும். இது பணம் ஏறினோன்னு கணம் ஏறிட்டது. அதுக்கு ஒரு அனாசினோ ஒரு நோவாலிசனோ ஒரு விக்ஷாலிசனோ அதெல்லாம் போட்டா ஏக்காது. இல்ல, அது தலைவலிக்கு ஏக்கும். ஒரு அமிர்தாஞ்சலமோ அதை போட்ட தலைவலி குணமாகும். கண்டிப்பா. இது தலைக்கணம் ஏறிட்டுனா பாறாங்கல்ல தூக்கி வச்சாலும் இறக்காது. நமக்கு முந்தின ஆள் யாருதான் கிடையாது. எனக்கு முந்தின யாரும் இருக்கா? சோட்டி போட்டு பாப்போமா? உன் பணமும் என் பணமும் சோட்டி போட்டு பாப்போம், மோதி பாப்பான். எதுக்குனாலும் நான் ரெடிங்க, எதுக்குனாலும் ரெடி. அதான் ஆண்டவன் ஒரு மனிதனை படைக்கின்ற போதே அவனுடைய நிலைகளை அறிந்து ஆண்டவன் படைப்பார். சரிதான். கொடுத்து பாப்பார். அந்த கொடுத்து பார்த்தாலும் எப்படி ஆட்டம் ஆடுதான்னு பாப்பாரு. 10 ரூபாயோட கூட 10 ரூபா வந்து அது வேற. ஆணவத்தில் ஆடினாலும் அந்த ஆட்டத்தை ஒரு கணக்கு வச்சிருப்பாரு. அதமா இப்ப வேஷம் கட்டி ஆடுதான் ஓஹோன்னு பேர் வாங்கிட்டோம்னா அவனுக்கு கொஞ்சம் கணம் இறத்தனை செய்யுது. நம்மளுக்கு நைட்டு மந்திரம் வரணும்னா 10,000 ரூபாய் தருவாங்க. ஏன்னா அவனுடைய அழகு. அது வசமான பேச்சு. ஆமா ஐயா, இப்ப காலம் அப்படி ஆகிவிட்டது. இப்ப காலம் வந்து காசுக்கு தான். காசுதான் உண்மைதான். அந்த காசே தஞ்சம் பண்ணி இருக்காதீங்க. அதான் இருக்காங்களா அனைவரு. காசு இருக்கணும், அதுக்காண்டி காசு சம்பாதிக்க கூட வந்து உழைச்சு சம்பாதிக்கணும். உழைச்சி சம்பாதிச்சா அது அழகா ரொம்ப நாளைக்கு நீடிக்கும். நம்மளும் சைடுல வாங்கன்னு வச்சுக்காங்களா, அது சைடு வாங்கல தான் போயிட்டு இருக்கும். அது அப்படிதான் போகும். உழைப்புற தொட்டி இன்னைக்கும் வீண் போகாது, அது வந்து சேர்ந்து விடும். சைடுல எடுத்தா என்னதையாவது ஒரு ஆஸ்பத்திரிக்கு ஒரு 10 லட்சம் கொடுக்கொண்டிருக்கும்.
ரொம்ப நான் வராது. ஒரு என்ன போன ஐயா சுகர்னு போன காலே எடுக்க வேண்டியிருக்கு. கண்டிப்பா அவன் என்னப்பான் நீ நடந்ததுக்கு கண்டிப்பா உன் காலை எடுக்கணும். அதான் ஆண்டவன் ஒரு போட்ட கணக்கு. நம்ம போட்ட கணக்கு இல்ல, நம்ம கணக்கு இல்ல, நம்ம கணக்கு பூரா அழிஞ்சிருக்கு. அத சில மனிதருக்கு நன்மையா தான் செய்திருப்பார், அவருக்கும் சில சூழ்நிலை மாறிவிடும். அது போன செல்வ புண்ணியம், சரிதான், பாவம், அதுக்கு தகுந்த மாதிரி ஓடும். சரி, அந்த பாதாள வல்லரக்கனுடைய ஆட்சியில என்ன ஆகிறது? நீதியை மறந்தான், நேர்மையை மறந்தான். பக்கத்துல போடும் நெறிமுறை தவறாமல் ஆண்ட மன்னனும் ஆண்டவனையும் மறக்கிறான். யார மறந்தான் தெரியுமா? அந்த பகவானை தான் மறந்தாரு. மறந்தாரு வல்லரக்கர் அசுதரோ மறந்தாரு சொல்லுகிறார் மந்திரியார். ஐயா மன்னவா,
ஏ வல்லரக்கா ஏ வல்லரக்கா பத்மாசூரா பாதாள நாட்டை ஆண்டு கொண்டு வருகிற அருமை மன்னாதி மன்னவா சிற்றரசரான ராஜாக்கள்லாம் இப்போ ஒரு 12 வருஷமா கப்பம் தரல. 12 வருஷமா காணிக்கை கொடுக்கவில்லை. இல்லை இல்லை. இருசால் பணம் கொடுக்கவில்லை. இருந்து கூட வணங்கவில்லை. கண்டான் மந்திரி முகம் பார்த்து கேட்கிறான். ஐயா ஏ மந்திரி 12 வருஷமா கப்பம் தரணும்னா என்ன காரணம் ஏது காரணம் தெரியுமா? தெரியாத 12 வருஷம் கப்பம் தரலன்னா என்ன காரணம் ஏது காரணம் உனக்கு தெரியாம இருக்குமா? மன்னா என்ன ஏதோ 12 வருஷமாக பாதி மழை பொழியலையாம் பஞ்சம்மா. சரி நாடு விளையல, நல்ல மழை பொழியல, ஊரு செழிக்கல, உச்ச மழை பொய்யல, அதெல்லாம் கொண்டு தரல. கரணும் விளையல, புல்லு விளையல, நெல்லு விளையல. நெல்லு விளைஞ்சாதானே கிடைக்கும். நெல்லு விளைஞ்சாதானே கிடைக்கும். எப்பா எவ்வளவுதான் கெட்டுக்கட்டாக பணம் இருந்தாலும், சரி எவ்வளவுதான் நகை நட்டுகள் இருந்தாலும் பசிச்ச நேரம் நமக்கு என்ன தேவை? சோறு, உணவு உணவுதான் தேவை. ஒரு சோறாவது கிடைக்காதுன்னு பாப்போம்ல. நிறைய ரூபாய் வச்சிருக்கோமே, ஒரு 500 தர ஒரு 50 தாளம் எடுத்து நிறைய ஊற போட்டு மிக்சியில போட்டு கடைஞ்சு குடிக்க முடியுமா? கடைஞ்சு குடிக்க வேண்டாம், மொத்தமா அள்ளி சவைச்ச வேண்டியது. மொத்தமா அள்ளி சவைச்சு தண்ணியை குடிச்சா முடிஞ்சு. இல்ல யாருக்குன்னா இப்ப 50 ரூபா ஆனா, 100 ரூபா ஆனா, 20 ஆனா வந்திருக்கு. ஒரு 4 உலக்கு அள்ளி உள்ள போட்டு மிக்சியில போட்டு திருச்சி சாப்பிட முடியுமா? திரிக்க முடியாது. காலாவது கிழிச்சாவது முடிக்கலாம். என்ன தெரியுமா? உழவன் சேத்துல கால் வைத்தா தான் நாம சோத்துல கைய வைக்க முடியும். இந்த உழவன் தான் நம்முடைய நாட்டுக்கு முதுகெலும்பே. அவன் தான் இந்த பாடுபடும் விவசாயி. எவ்வளவுதான் கஷ்டப்பட்டால் கூட அந்த நிலத்தை தரிசியா போடணும் மனசே வராது. பல திரும்ப நஷ்டம் அறுக்கக்கூடிய நேரம் மழை வந்து கெடுத்துரும், இல்ல பூச்சி கீச்சி விழுந்துரும். ஆனா அப்பவும் அந்த இடத்த எல்லாரும் உழுது போட்டாங்க. நம்ம வயல மட்டும் காய போடவா? பல இந்த வருஷம் போது அண்ணன் திறமில்லாரா இல்ல. அந்த நிலத்தை தரிசி நிலமா போடுவதற்கு ஒரு மழை வராது. ஏன்னா பூமி தாய் அப்பேற்பட்டவர். அவளை நம்பினால் கண்டிப்பாக ஒரு நாள் வாழ வைப்பா. அந்த நேரத்தில் அழகாக உழவன் சேத்துல கால் வைத்தா தான் நம்ம சோத்துல கைய வைக்க முடியும். கண்டிப்பா கண்டிப்பா. அதனால் மக்கள் எல்லாம் சாப்பாடு இல்லாம, உண்ண உணவு இல்லாமல் துன்பப்படுகிறார்கள். குடிப்பதற்கு தண்ணி இல்லாமல் அவதிப்படுகிறார்கள். என் அருமை ஒன்னாதி மன்னவனே, பாதாள நாட்டு மக்களுக்கு பெரும் பஞ்சம், பெரும் பஞ்சம், பெரும் பஞ்சம், பஞ்சம், பஞ்சம். மந்திரி பஞ்சம் வந்தது. ஏ மந்திரி, என்ன பஞ்சம் வந்தா நமக்கு என்னப்பா? நீ போய் வாங்கத வாங்கிட்டு வா. நமக்கு தரக்கூடிய கிருஷ்டி தராம போகலாமா? கப்பம் தராமல் போகலாமா? கடும் கை கட்டி வணங்காமல் இருக்கலாமா? கிருஷ்டி மனம் தரலாமா? அதனால் நான் சொன்னது போய் சொல்லு. சொல்லு சொல்லு. என்ன சொல்லணும்? என்ன சொல்லணும் தெரியுமா? என்ன சொல்லணும்? கப்பம் தரலையானால் கை கட்டி வணங்கிட்டால் என்ன செய்யணும் தெரியுமா? என்ன செய்ய வேண்டும்? நாட்டை பிடிஞ்சிருவேன், நாட்டை விட்டு விரட்டிடுவேன் சொல்லு. அப்படின்னு நான் சொன்னதாக அப்படியே சொல்லு. அப்படியே சொல்லு. அப்பந்தான் கண்டான். ஆகா நம்ம மன்னனுக்கு வந்துட்டு வேணா வந்துட்டு 6 காலம் 6 முக்கால் ஒன்னா சேர்ந்தா 7 நாட்டு சனியை பிடிச்சா விடுவாரா? சனியை ஏறிட்டாங்கன்னா என்ன ஆகும்? 2 3 4 5 7 தான் முதல்ல முக்காவாசி நல்ல கொடுமையான உள்ளது. அது 7 சனி பகவான் பிடிச்சிட்டாலும் சில மாதிரி இருப்பிடத்தை அப்படி சொல்லுவாங்களா? அசைச்சு பார்த்துதா கொஞ்சம். இப்பதான் ஏன் முடிஞ்சிருக்கு? மார்ச் மாதம் தான் முடிஞ்சிருக்கு ஐயா. இப்பதான் 7 முடிஞ்சிருக்கு. 7 முடிஞ்சு 1 மாசம் தான் ஆகுது. சோசியர் சொல்லி இருக்காரு. இனி உங்க பாடு ஓஹோ. எங்கனாலும் போகலாம், எங்கனாலும் வரலாம். ஆடி போய் ஆமணி பிறந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு தான் டாபுக்குள்ள வந்துருவீங்க. உனக்கு கண்டிப்பா 1 கோடி இல்லை, 1 கோடி கண்டிப்பா விழும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அது எல்லா ராசிக்குமா உள்ள போது 1 கோடி. 1 கோடிப்பு. அதுக்கு யோகம் வேணும். ஏன்? அதுக்கு யோகம் இருந்தா தான் முடியும். யோகம் இல்லாம எது நமக்கு பிறக்கும் போது கிடைக்குமா? யோகம் இல்லாம ஒண்ணுமே நடக்காது. நம்ம மன்னனுக்கு வந்தது அல்லவா? வந்தது. கேடு காலம் வந்து விட்டது. வந்துட்டு ஆனை வரும் பின்னாரே,
எனக்கு மொழி பேச அது கண்டான் மந்திரியா கண்டானே மந்திரியா மன்னரிடம் ஏது சொல்வான் பாதாள நாட்டு மந்திரி ஆரவன் அழகான பத்மாசூரன் மந்திரி கேட்டான் கப்பபரம் கேட்டான் அல்லவா கப்பபரம் கேட்ட போது அந்த பாதாள நாட்டு அரசெல்லாம் சொல்கிறான் ஐயா மந்திரி என்னையா இந்த நாட்டை பார்த்தாயா பார்த்தேன் பூரா பூமி பூரா வெப்போடி கிடக்கு நகரத்தை பார்த்தாயா எங்கேயாவது பசுமையான ஒரு பச்சை மரத்தை கண்டீர்களா பூரா கம்பாதான் இன்னைக்கு இலையே இல்ல ஒரு பச்சை இலைய பார்க்க முடியல கிடையாது நீரெல்லாம் இல்லாமல் நிலங்கள் எல்லாம் வெடிப்புழுந்து வெப்போடி வெடிப்போடி கவரா கிடக்கும் பாத்தியா மந்திரி என்ன இதை பார்த்துமா கப்பபரம் கேக்குற கேக்குறது நான் கேக்குறேன் என் மன்னன் கேட்க சொன்னா கேட்டேன் உன் மன்னனுக்கு தான் இல்ல அது மன்னனுக்கு மண்டையில அறிவு இல்ல ஊர் இல்ல உனக்குமா இல்ல உனக்கும் அது இல்ல ஐயா என்ன மந்திரி என்ன நாங்களோ நாளை உருண்ட வஞ்சம் நாயகனை ஓர்க்கும் வஞ்சம் உனக்கு உருண்ட வஞ்சம் உடையவனை தோற்ற வஞ்சம் மரக்கால் உருண்ட வஞ்சம் மன்னவனை ஓர்க்கும் வஞ்சம் அல்லவா எப்பா நாளினா உருண்டு ஓடுது தாலி முதல் பீலி